கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது ஒரு பக்கம், என் ஆயுசு காலமும் ரொம்ப சமீபமா இருக்கு. எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமா, பழைய காலத்துல நான் படம் பார்க்கும்போது பார்ப்பேன், எரும மாட்டு மேல எம்மன் வருவான். பார்த்துருக்கீங்களா? எம்மன் எதுல வருவான்? ஒரு பாசக்காயிறு வச்சுக்கிட்டு அப்படியே எரும மாட்டுல உட்காந்து வர மாதிரி காட்டுவாங்க. இப்ப எம்மன் வந்து எரும மாட்டுல எல்லாம் வரல, நல்லா பெரிய பெரிய பைக்ல வரான். 220, 250, 500 அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா வருது. அந்த பைக்கை நேரா போய் இப்படி சடனாவும் திருப்ப முடியாது. அப்படியே படுத்துக்கிட்டு தான் போகணும், படுத்துக்கிட்டு தான் வரணும். அப்படியே போய் எங்கன்னா ஒரு 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 பள்ளத்துல போய் படுத்துடுறோம். அல்லேலூயா. நம்ம ஒழுங்கா ஓட்டிட்டு போனாலும் எவனா ஒருத்தன் வருவான். பார்த்துருக்கீங்களா? இப்ப பிள்ளைங்கன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அவங்களுக்கு, பிள்ளைங்கன்னு. அந்த பிள்ளைங்கன்றவன் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து வருவான். நம்ம ஒழுங்கா குடும்பம் குட்டியா போவோம், நம்ம ஒழுங்கா பயமா பக்தியா போவோம். அந்த பிள்ளைங்கன்றவன் அவன் அந்த பேரை கேட்ட உடனே அவனுக்கு அபிஷேகம் வந்துடும். அப்படி சர்புருன்னு போவான் பாருங்க, போயிட்டு அவனும் போய் சேர்ந்துருவான். நம்மளையும் கையை காலை உடச்சி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றேன், பைக் வாங்குறது அதெல்லாம் வாலிப பிள்ளைங்க இப்ப உள்ள ஸ்டைல் படி பைக் வாங்குங்க, நல்லது. அது அதுல இருக்கிற வேகத்தை கணக்கிட்ட வேகத்தின்படி எல்லாம் போகாதீங்க. நமக்கு நியமிக்கப்பட்ட வேகத்தின்படி போங்க. 40 தான், அதுக்கு மேல போக கூடாது. மெயின்ல இங்க இந்த ரோட்ல ஒரு 20ல போனாலுமே போதும். திடீர்னு பூனை வருது, நாய் வருது, ரோடும் சரி கிடையாது.